முன்னொரு காலத்தில் பண்டைய நகரத்தில் பேராசை நிறைந்த ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். அவன் பொன்னையும் ஆடம்பர பொருட்களையும் நேசித்தாலும் அவனுக்கு அவன் மகள்தான் உயிர். ஒரு நாள் அவன் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு தேவதையின் கூந்தல் மரக்கிளையில் சிக்கிக்கொண்டதை பார்த்தான். மரக்கிளையில் இருந்து தேவதையை விடுவித்து அவளுக்கு உதவினான். அவனுக்கு மனதில் ஆசை பிறந்தது. தேவதை கிட்ட ஏதாச்சும் வர வாங்கி கொள்ளலாம்னு, அதன் மூலம் மிகப்பெரிய செல்வந்தனா மாறலாம் என. உதவிக்கு நன்றி சொல்லி அவன் விருப்பத்தை கேட்டது தேவதை. அவன் மிகவும் மகிழ்ந்து போய், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என கேட்டான். தேவதை அவன் கேட்ட வரத்தை வழங்கியது. அவன் பரவசத்துடன் வீட்டிற்கு திரும்பினான். வழியில் எதை கண்டானோ அவன் தொட்ட நொடி பொன்னாக மாறுவதை கண்டான். கற்கள், மரப்பொருட்கள், மண்பொருட்கள் அனைத்தும் பொன்னாக மாறின. வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மகள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து அவனை அணைத்தாள். அவன் தொட்டதும் அவள் பொன்னாக மாறிவிட்டாள். அவன் மிகவும் கவலை அடைந்தான். அவன் தேவதையை தேடித் திரிந்தான். வரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள தேவதையை வேண்டினான். ஆனால் வரத்தை திரும்ப பெற இயலாது என தேவதை கூறிவிட்டது. பேராசையின் விளைவு திருத்த முடியாத ஒன்றாகவே மாறிவிட்டது. கதையின் நீதி: பேராசை பெருநஷ்டம். இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.